என்ன உம்முன்னு இருக்க? எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனா அது நடந்துடுச்சு. ஓ, இந்த மாசம் லீவ் போடலையா? அதுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட இதை விட வேற பெரிய காரியம் நடக்கணுமா? கல்பனா, உனக்கு எப்பவுமே விபரீதமான கற்பனைகள் தான். அது அப்படி நடந்துருச்சுன்னா இது இப்படி நடந்துருச்சுன்னா ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? அப்புறம் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. எல்லாத்துக்கும் நம்பிக்கை தான் காரணம். எனக்கு நீதாங்கிற நம்பிக்கையில் தான் நான் உன்னை தொட்டேன். அந்த நம்பிக்கையில் தான் நீ என்ன அனுமதிச்ச இல்லையா? அந்த நான் என்னையே மறந்துட்டேன். ஒருவேளை எனக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி எப்ப இருந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். செல்வம், நம்ம கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. கல்பனா, எனக்கு மாத்திரம் அந்த கவலையிலே நீ நினைக்கிறீங்க. சும்மா வளவளன்னு பேசி சந்தோஷமான ஈவினிங் டைத்தை வேஸ்ட் பண்ணாதே. கமல் கமலுக்கு செல்வம், என்னை வீட்டுல கொண்டு போய் வச்சிருங்க. பயமா கல்பனா, இனிமே பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? கமல் ப்ளீஸ் கெட் இன். வேண்டாம் செல்வம், கல்யாணம் ஆற வரைக்கும் காத்திருப்போம். ஒரு தடவை செஞ்ச தவிர அதுக்கப்புறம் தெரிஞ்சு அடிக்கடி செய்யற தவறுக்கு லைசன்ஸ் கிடையாது. நான் வரேன். கல்பனா, முட்டாள்தனமா பேச. முந்தா நாள் வரைக்கும் நீ எனக்கு உள்ளத்தால மட்டும்தான் சொந்தமாயிருந்த. நேற்று உடலாலையும் சொந்தமாயிட்ட. இப்ப இதை நீ மறுக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்குல்ல? மறுபடியும் நீ கம்மியாக முடியுமா? சொல்லு. செல்வம், என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற கல்பனாவுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியும். எங்க அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசவே எனக்கு பயமா இருக்குடா. நீ போய் எங்க அப்பா கிட்ட பேசு. எப்படியாவது எனக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணுவை. அது உன்னாவதாண்டா முடியும். செல்வம், உங்க அப்பா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? கல்பனா உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை விட 1000 மடங்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருக்காரு. புரியாம பேசாவரா? நான் என்ன எங்க அப்பாவை ஏத்துக்கா சொல்றேன்? அவர்கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஏன்னா அறிவு கிட்ட தரமா ஏற்கனவே உங்க அண்ணன் ஒரு அனாதையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறானேன்னு கோபப்பட்டு இருக்காரு. இப்ப நீயும் ஒரு அண்ணன் காவடியை கட்டிக்கிறேன்னு சொன்னா உங்க அப்பா சந்தோஷமா சம்மதிப்பாரா? வேற என்னதான்டா செய்ய சொல்றேன்? கல்பனா மறந்துடுறா. ஜஸ்ட் ஃபர்கெட் ஹர். நோனோ, எப்படா முடியும்? வெறும் காதலா இருந்தா பரவாயில்ல. நானும் கல்பனாவும் கல்யாணம் ஆகாமலேயே கணவன் மனைவியா உறவு கொண்டாடிச்சுமே. கல்பனா ஒன்னும் விவரம் தெரியாத பொண்ணு இல்ல. படிச்சவ, ஒரு கம்பெனியில வேலை செய்யறவ. ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும்னா எவ்வளவோ இடங்கள் இருக்குன்றது அவளுக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் தான் உடல உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டான்னா அதுல வேற அர்த்தம் எந்த அர்த்தமும் இல்ல. என் மேல உள்ள நம்பிக்கை தான் காரணம். இல்ல, இப்பதான் அவளுக்கு ஒரு பிடி கிடைச்சிருக்கு. இன்னும் 2-3 மாசம் போய் என் வயசுல வளர்ற குழந்தைக்கு காரணம் நீதான். அதுக்கு ஒரு வழி சொல்லுன்னு ஒன்ன கேட்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கல்பனா அப்பேற்பட்ட பொண்ணு இல்லடா. யாருக்கும் துரோகம் செய்யணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. நீ நல்லா இருக்கணும்ங்கிறதா என்னுடைய ஆசை. தான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் சின்ன மகன் உங்க அப்பா போட்ட கணக்க நீ மாத்திக்கினா உன்னுடைய எதிர்காலமே இருண்டு போயிடும். நல்லா யோசனை பண்ணு. நீங்களும் நடையா நடக்கிறீங்க, ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. உங்க பையனை கட்டிக்க அந்த பொண்ணுக்கு அனுஷ்டம் இல்லைங்க. அதை விடுங்க. இப்போ நம்ம செல்வத்துக்கு நல்ல இருக்க சம்பந்தப்பட்டீங்க. என்னுடைய பொறுப்புகளை எல்லாம் உங்களுடைய பொறுப்புகளா எடுத்துக்கிட்டு செயல்படுறீங்க. நண்பன் தான் இப்படித்தான் இருக்கணும். என்னுடைய பிசினஸ்ல நீங்க மட்டும் தலையிட்டு இத்தனை தடவை உதவி செய்யலன்னா இன்னைக்கு நான் பெரிய மனுஷனா இருக்க முடியுமா? அதை சொல்லுங்க. இப்ப பாத்துக்கிறது பெரிய மிஸ்டர் கோவிந்தாஜ் இல்ல, மகன் எம்எஸ்சி சாப்பிட்டு இருக்கா. வெரி குட், வெரி குட். இந்தாங்க காசு. தம்பி நீ காசு ஏன் தம்பி ஒரு மாதிரியா இருக்கு? என்னடா டாடி அவனை வச்சுக்கிட்டு அவன் கல்யாணத்தை பத்தி பேசினா அவனுக்கு கூச்சமா இருக்காரு. அதுவும் சரி, சாப்பிடுங்க. முதல்ல போட்டோ பாருங்க, தேவைன்னா நேர்ல பார்ப்போம். சம்மதமா முடிச்சிடுவோம். பாடுறா எப்படி கூட ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா கூட கோயிலுக்கு போய் வராங்க. பாரதி பாரு, பொண்ணு நல்லா இருக்கா? நல்லதா இருக்காங்க. இந்த பொண்ணு நான் வந்து டாடி உங்க இஷ்டத்துக்கு விரோதமா நான் எடுத்து பேசுறேன். பாரதி பாத்தியா பாத்தியா, என்னமோ செல்வத்துக்கு செல்வம் கொடுத்துக்கிறேன் அப்படி இப்படி. நான் மாட்டான் என் பிள்ளை. இந்த காலத்துக்கு ரொம்ப அபூர்வம். அப்போ நான் அவளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன்.
நீ சொன்ன மாதிரியே அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு சரியே சொல்லிட்டேன். ஆனா என் மனசு என்னமோ இருக்குடா. சென்டிமெண்ட்டுக்கு அடிமைப்பட்டவன் எவனும் வாழ்க்கையில முன்னேறினதே இல்ல. நடந்ததை மறந்துரு, புதிய வாழ்க்கைக்கு தயாராயிரு. நான் மறந்துடலாம், ஆனா அவ சும்மா இருப்பாளா? இந்த விஷயம் கல்பனாவுக்கு தெரிஞ்சு போய் அவன் எங்க வீட்டுக்கே வந்துட்டான். அதுக்கெல்லாம் வழி நான் சொல்லித்தரேன். வழக்கம் போல நீ கல்பனாவை செஞ்சுட்டே இரு. ஆனா உனக்கு கல்யாண பாடம் இருக்குங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியக்கூடாது. ஓகே, இப்ப மறைச்சிடலாம். ஆனா கல்யாண நாள் நெருங்க எப்படியாவது அவளுக்கு தெரிஞ்சுட்டாதா? அந்த சமயத்துல என்ன ஏற்பாடு தேவையோ அதை நான் செய்யறேன். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவை. இவ்வளவு பார்த்துக்கா எங்கடா போவேன்? உன் கையெழுத்தினுடைய மதிப்பு பெரிய கோட்டீஸ்வர நீலகண்ட பிள்ளை. நீ கையெழுத்து போட்டா உனக்கு 2000 ரூபாய் கை நீட்டி கடன் வாங்கிட்டேங்கிறதுக்காக என்ன சீப்பா நினைக்காத. எதிர்காலத்துல நானும் ஒரு பெரிய டைரக்டரா தான் ஆக போறேன். என்னுடைய படத்தை 60 பைசா டிக்கெட் வாங்கி நீ பார்த்துட்டு விசில் அடிக்க போறேன். ஆமா, நீ பொம்பளையாச்சே, விசில் அடிக்க மாட்டிய, பின்ன என்ன அடிப்ப? உன் மூஞ்சில சாணி அடிப்ப. இதெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? பார்த்தா எமக்கிங்கிறானோ மாதிரி இருக்கிறானுவா. ஐயோ தம்பிகளா, இப்ப நான் சோஷியல் படம் எடுக்க போறேன். புராண படம் எடுக்கும் போது சான்ஸ் தரேன். இவட்ட வாங்கின பணத்தை மரியாதையா திருப்பி கொடுத்துடு. இல்ல இப்பவே உள்ள தூக்கி போட்டு இவங்க 2 பேரும் ஃபுட்பால் பிளேயர்ஸா? இல்ல, இவர் என் பெரியப்பா, அவர் என் சித்தப்பா. அப்பப்பா அப்பவே கொஞ்சம் அடிச்சுக்கையா. சீராரி சீராரி, உனக்கு 2 அப்பாக்கள் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா கை நீட்டி கடன் வாங்கி இருக்க மாட்டேன். ஆமா, இதை தவிர வேற அப்பாக்கள் இருக்கிறாங்களா? வேற அப்பாக்கள் இல்ல. நல்லதா போச்சு. பாத்திரம் கேட்டாங்க, மளிகை கடைக்காரன், விறகு தட்டிக்காரன். பின்னால பாரு சொன்னாங்க. என்ன சிங்காரி பையன் என்ன சொல்றான்? சில்லறை ஒழுங்கா திருப்பி கொடுக்கறேன்னு சொல்றானா? யோ மணிய, பையா கையான மரியாதை கொடுத்தலா பேசாத. ஆமா, ஜாக்கிரதை. அதுவே நம்ம விறகு தட்டி வேற ஆயிரா. ஆமா, என்னப்பா சில்லறை கடன் நீயே கொடுத்துட்டு அப்புறம் மொத்தமா என்கிட்ட வாங்கிக்கலான்னு வந்திருக்கிறியா? விளையாடுறியா? வேற இத ரொம்ப டமாஸ் தெரியும். ஆமா, அப்ப நீயே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டப்பா. கொடுக்க வேண்டிய பாக்கிய கொடுக்கல, உன் மண்டை பழகுவான். விறகு தொட்டி கட்டளை போறியா? படக்கூடாத இடத்துல பட்டு நான் போயிட்டான். அப்புறம் இந்த சினிமா உலகம் ஒரு திறமையான டைரக்டர் இழந்துருவியா? பரவாயில்ல, அப்பவாவது என் பேர் பேப்பர்ல வரும். டேய், பணத்தெல்லாம் நீ இப்ப கொடுக்கல, உன்னை அது ஒண்ணு இல்ல. இந்த பெரிய பாவம் சித்தப்பாவும் என்னப்பா? நீங்க சொல்லுங்க. எனக்கு 4 மாசமா கட்ட வாங்கின பாக்கி தரல. கேட்டாக்கா சினிமாவில வில்லன் வேஷம் தரேங்கிறான். மலையக்கடைக்காரன் கேட்டா அவனுக்கு அப்பா வேஷம் தரேங்கிறான். உங்க மோர கட்டைகளுக்கு கதாநாயக வேஷமா கட்டைக்கும் இருக்க மாட்டேன். இதெல்லாம் உண்மையா? ஆமா அம்மா. என்ன சிங்காரி, நீ எத்தனை மாசம்? 4 மாசம்மா. ஐயோ, நீங்க நடிக்கிற மாதிரி இல்லம்மா. பாலு பணம் 4 மாசம் பாக்கின்னு. எனக்கு சின்ன வயசுல இருந்த சினிமான்னா ஒரு இது. ஹீரோயின் வேஷம் கொடுக்குறேன்னாருமா. எங்கிட்ட பாலு பாக்கியோட 2000 ரூபாய் கைமாத்தா கொடுத்துருக்கேம்மா. சினிமா சேலை பணம் கொடுத்துருக்கேன். ஆமாமா. யோ விறகு தொட்டி, பாத்தியா கதாநாயகி மாதிரி நானே கோணி பேசுறேன். புள்ள, பணம் கொடுத்து ஏமாந்ததும் இல்லாம நானே கோணி வேற பேசுறியா? இந்த பாருங்க, கடைசியா சொல்றேன், மரியாதையா எங்களுக்கு பணம் வந்து சேரணும். இல்லன்னா இந்த பயணம்ல உப்ப தடவி உழைச்சு பெரியவரே, தயவு செஞ்சு கூச்சல் படாம போய் சேருங்க. உங்க பணத்தெல்லாம் எப்படியாவது சமாளிச்சு நானே கொடுத்துறேன். சிங்காரி அம்மா, உன் பணத்துக்கு நான் தான் பொறுப்பு. நீ இனிமே சினிமா சினிமான்னு ஆசைப்படாத. இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா. என்ன இப்படி திருப்பித்தனமா பணத்தை வாங்கி சினிமா ஆசையில தொலைச்சிட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் லட்சமா சம்பாதிக்கத்தான். போதும், நிறுத்துவோம் வாய் சவடால. தங்கச்சி, பொம்பளை சம்பாதிக்கிற உடம்ப வளர்க்கறதும் இல்லாம ஊரு பூரா தில்லுமுல்லா பண்ற. இங்க பாரு, ஒழுங்கா மரியாதையா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா என் முகத்துல முழிக்காத, வெளியே போயிடு. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? வெளியே போனா என்னால பொழைக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இப்ப சொல்றேன், நானும் ஒரு பெரிய டைரக்டர் ஆகி பேரும் புகழோடத்தான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி வைப்பேன். அது வரைக்கும் உன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். சரி. கல்பனா, நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்னா மாட்டேன்னு சொல்லுவாரா எங்க அப்பா? டே செல்வம், எல்லாம் இஷ்டம் தான் ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டார். ஒரு நல்ல நாள் பார்த்து அவரே உங்க வீட்டுக்கு நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேச வருவார். செல்வம், இன்னைக்குதான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். நான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன நடக்குமோன்னு அணுவணுவா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. கல்பனா, எங்க போயிட்டு வர? ஒரு ஃப்ரெண்ட பார்த்து வரேன் டாடி. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா?
கல்யாண நாள் நெருங்க நெருங்க எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. டாடி எனக்கு கூட தான் படபடப்பா. உனக்கேப்பா? வந்து வந்து நான் கூட அப்படித்தான். அந்த காலத்துல கல்யாணம் உடனே பயந்துகிட்டே இருந்தேன். கையும் ஓடல காலும் ஓடல. வாழ்க்கை எப்படி அமையுமோ, வர்ற பொண்டாட்டி எப்படி இருப்பாளோன்னு. ஆனா கல்யாணம் முடிஞ்சு 2 நாள்ல எல்லாம் சரியா போச்சு. இத பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்விடேஷன்ஸ் வந்துரும். ஒருத்தர் விடாம எல்லாரையும் இன்வைட் பண்ணும். மூத்தவன் அனாதையா கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னா அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடணும். என்ன என்ன? ஓகே டாடி. வாங்க. செல்வம் நம்மள இங்கதான் தங்கி இருக்க சொன்னா, அவனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். அவன் வந்த உடனே நம்ம எல்லாம் திருநீர் மலைக்கு போலாம். வாங்க வாங்க. உட்காருங்க. ஜான், எஸ் சார். செல்வம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவங்க இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன இது நாடகம்? செல்வத்தை நீ அடையறதுக்காக நடிச்ச நாடகத்தை விடவா பெரிய நாடகம் இது? கல்பனா, திட்டமிட்டபடி நாளைய மறுநாள் செல்வத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சு கல்யாண வீட்டுல நீ கலாட்டா பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க அடைச்சு வச்சிருக்கேன். செல்வத்தினுடைய கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க கைதி. அதுக்கப்புறம் உன்னை 50,000 ரூபாயோட வழி அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாத. அடச்சு, உங்க திட்டம் உதவுறாரு. என்ன பைத்தியக்காரி நினைச்சியா? செல்வம், நான் சொன்னதை கேட்காம நீ அந்த கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா உனக்கு இந்த பொசிஷன் கிடைச்சிருக்குமா? ஆமாடத்துல இவ்வளவு முன்னேற்படா திட்டம் போட்டிருந்தோம். கடைசி நேரத்துல வந்து கழுத்தறுத்துட்டாளே. அவளை வந்து கழுத்தறுத்தா எல்லாம் உங்க அண்ணன் செஞ்ச வேலை. எது எப்படியோ வீட்டை விட்டு தொலைஞ்சா. எஸ் எஸ் கவின். தம்பி, இந்த கான்ட்ராக்ட் பாரத்தெல்லாம் எழுதி போட்டுருவோம். செல்வம், ஹோல்ட் இட். மேனேஜர், செல்வம் ஒண்ணு ரப்பர் ஸ்டாம்ப் இல்ல. நீங்க நீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு. இஸ் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபர்ம். அண்டர்ஸ்டாண்ட்? தம்பி, எனக்கு தெரியும்டா. ஐநோ தம்பி, இந்த கான்ட்ராக்டர்ஸ் உங்க அப்பாவால் நியமிக்கப்பட்டதா? பெரிய கன்சர்ன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அது என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் செல்வம் கையெழுத்து போடுவாரு. யூ மே கோ. ஐயா, நீங்க போயிட்டு வாங்க. தேவைப்படும் போது கூப்பிட்டு அனுப்புறேன். தேங்க்யூ தம்பி. செல்வம், இப்ப உங்க அப்பா உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்திருக்காரு. அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த பசங்க எல்லாம் கொள்ள அடிக்க பாக்குறாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாடத்துல எனக்கு இந்த விவரம் எல்லாம் ஒண்ணுமே தெரியல. நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். I'll be with you, man. Don't worry. டாக்டர், கைதி மாதிரி இந்த ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க என்னால முடியல. தினம் 1 மணி நேரமாவது ஆபீஸ் பக்கம் போயிட்டு வர எனக்கு அனுமதி கொடுங்க. நோ, மறுபடியும் ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தா ரொம்ப சிக்கலாயிடும். நான் சொல்ற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓகே? பார்வதி, என்னங்க? செல்வம் ஒழுங்கா ஆபீஸ் போறானா? 24 மணி நேரமும் ஆபீஸ் வேலையாதங்க இருக்கிறான். இவ்வளவு நாள் என்னமோ அவன் விளையாட்டு பிள்ளை நினைச்சிட்டு இருந்தேன். அவனுடைய கெட்டிக்காரத்தனம் என்னன்னு இப்பதாங்க புரியுது. எனக்கு அப்பவே தெரியும் அவன் என்ன மாதிரி. He is not only intelligent but also lucky. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. யாரு? என் பேர் சுகுமார். என்ன வேணும்? சிறுகதை நாவல்லாம் நிறைய எழுதிருக்கேன். வந்துருவீங்களே, கதை நாவல் எழுதிருக்கிறேன், அதெல்லாம் பிரசுரம் பண்ணி கேட்பீங்களே. சாரி, என்னால முடியாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். கதை நாவல் எழுத தகுதி வேணாம். எவன எழுத முடியுமா? தினம் 10 பேர் வந்துடுறாங்க பைய தூக்கிட்டு. நான் ஒன்றும் பையன் தூக்கிட்டு வரலைங்க. வெறுங்கீட வந்திருக்கீங்களா? மிஸ்டர், இந்த கதைகள் எழுதுதா இருந்தா முதல்ல பத்திரிகை அனுப்புங்க. நல்லா இருந்தா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் ஜனங்கள்லாம் அதை படிச்சு உங்களுக்கு புகழ் வந்தா நாங்களே உங்களை தேடி வருவோம், உங்க கதையை வாங்குவோம், பிரச்சனை பண்ணுவோம். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நான் சமீபத்துல எழுதின நாவல் தான் ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கு. அறவா நீயும் எழுத்தும். சமீப காலத்துல பிரமாதமா எழுதுற ஒரே எழுத்தாளர் மிஸ்டர் துருவன். அப்படின்னா துருவன் எழுதின நாவல் பிரஸ் இருப்பீங்களா? நிச்சயமா. அந்த துருவனை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நானும் யார் யார்கிட்ட எல்லாம் அட்ரஸ் கேட்டு பாக்குறேன். ஒரு பையன் கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க கஷ்டப்பட வேண்டாம். துருவனோட கதைகள் நானே தரேன். திருடி வர போறீங்களா? நான் எழுதின கதையை நானே திருடணுமா? அப்படின்னா என் பேரு தான் துருவன். அது என் பிறப்பே. நீங்க தான் மிஸ்டர் துருவனா? நான் எவ்வளவு வந்து உடனே சார் மன்னிச்சுக்க.
கல்யாணம் பண்ண இருக்கீங்களா? முதல்ல பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். நான் பை கொண்டு வர்ற பழக்கம். அங்கே இருப்பீங்களே, நான் தெரியாம சொல்லிட்டேன் சார். விலாசம் கொடுங்க, நானே உங்க வீட்டுக்கு வந்து கடையை வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, நாளைக்கு நானே கொண்டு வரேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அவசியம் கொண்டு வரணும். என்ன பரவாயில்லைங்க, நான் சமையல். ராஜலட்சுமி கம்பெனி, ராஜம் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் இந்த வருஷத்தோட ஏஜென்சியை ரத்து பண்ணிடுங்க. இதுல இருக்க புது கம்பெனிகளுக்கு ஏஜென்சி அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே தம்பி, எனக்கு தெரியும்டா. ஐ நோ. என்ன செல்வம், நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமே அவாதான். அந்த கம்பெனிலேயே மாத்த சொல்றேன். ஏன் வழக்கமா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த கமிஷன் கிடைக்காதுன்னு வருத்தமா? நான் சொன்னேன், இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன்னு இவங்க அப்பா கேட்டா தெரியும். மிஸ்டர் ஐயர், அப்போ எங்க அப்பாவோட புத்திசாலித்தனத்தினால இந்த கம்பெனி வளரலன்னு சொல்றீங்களா? சார், அப்படி சொல்றேன். மிஸ்டர், ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு ஆபீஸ் மேனேஜர். சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யுங்க, போங்க. நான் ஆபீஸ் மேனேஜரா? ஆஃப்டர் ஆல் நீ யாரா? மிஸ்டர் ஐயர், அவன் என்னோட ஃப்ரெண்ட். தம்பி, நல்லதுக்கு வழி காட்டவன் நண்பன், அழிவுக்கு அழியெடுத்து கொடுக்கிறவன் அயோக்கிய. அவன் நம்ப. மிஸ்டர் ஐயர், இத்தனை நாள் வரைக்கும் எங்க அப்பாவை காக்கா பிடிச்சு கொள்ளையடிச்சீங்க. இப்ப அதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆத்திரப்படுறீங்க இல்லையா? தம்பி, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாத உங்ககிட்ட இனி நான் வேலை பார்த்தேன்னா என் மரியாதை தான் போயிடும். நான் வர்றேன் தம்பி, நான் வர்றேன். கேட்டா இப்படி இடிச்சு போய் உட்கார்ந்துருக்க? தனியா தொலைஞ்சதுன்னு விட எனக்கு யார நம்புறதுன்னே தெரியல. என்ன விஷயம்? சார ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். அதுதான் என்ன விஷயமானு கேட்கறேன். செல்வம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம கம்பெனி அழிவை நோக்கி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. நானும் என்னால முடிஞ்ச வரலும் சமாளிச்சு பார்த்து ஒண்ணும் நடக்கல. என்ன மேனேஜர், உங்களை நம்பித்தான பூராத்தையும் ஒப்படைச்சேன், என்னென்ற ஒரு வார்த்தை சொல்லப்படாதான்னு கேட்டா நான் என்னமா சொல்லுவேன்? அதை அவரென்ற சொல்லிட்டு போலாம் தான். சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க சொல்றதுனால என்ன நன்மை கிடைக்குங்கிறத நல்லா யோசிச்சு தேடிக்கலாம். ஆனா இது போனதுதான். ஆமாமா, சில சமயம் உண்மையை சொன்னா தீமைதான் வருங்கிற நிலைமை வரும்போது அதை சொல்லாமே இருந்துறதுதான் நல்லது. சுகுமார், உங்க கதையை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உலகத்தை நீ புடுற அப்பா இருப்பாங்களா? நீங்க பணக்கார பிறந்த கூட மனசால ஏழையா வந்துட்டு இருக்கீங்க. இப்போ மனசால மட்டுமில்லை, எல்லா வகையிலுமே நான் ஏழையா இருக்கேன். மாசம் வீட்டு செலவு சரிக்கவே பாடா இருக்கு. நீங்க மாத்திரம் இல்ல, தமிழ் எழுத்தாளர் பல்லவர் நல்ல அப்படிதான் இருக்கு. பாப்புலரான உங்களுக்கே எப்படின்னா மற்றவங்களை பத்தி நான் சொல்ல தேவையே. ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்யறேன். அடடே, வாங்க வாங்க, உட்காருங்க. நாவல படிச்சீங்களா? நீங்க கொடுத்த 2 நாவலையுமே படிச்சேன். அதுல எதை படம் எடுத்தாலும் நிச்சயமா கிடைக்கும். என்னது அவார்டுங்க, எழுத வேண்டியதானே? நல்ல வேலை கிடைச்சீங்க. அவார்டை வாங்கி சட்டையில குடிச்சு ரோட்ல அலைய முடியும். ஏன் அதே தானே, லேசா ஓட்ட விடும், அவ்வளவுதான். அட முடியா, இந்த தாயின் மனம் ஒரு புத்தகம் எழுதிருக்கீங்க. தாயின் மனம் இல்லைங்க, தாயின் மனம் இருந்து ஏதோ ஒண்ணு. அத என் ஒய்ஃபு படிச்சா அதே படம் ஆக்கணும்னு சொன்னான். ஏன் தெரிவிக்கிற? அதுல என்ன வேடிக்கைன்னா, என் ஒய்ஃபும் அதே நாவலை தான் படிச்சான். ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லிவிட்டான். கமிங் டு தி பாயிண்ட், இந்த தாயின் மனம் நாவல் யாருங்க எழுதுது? அது கொஞ்சம் இருக்கு. அது எழுதுனவர் ஓ அட என்ன பாருங்க, பெரிய எழுத்தாளர், கிரேட் ரைட்டர். எனக்கு ரொம்ப வேண்டியது. அவ்வளவு பெரிய மனுஷன் உங்களுக்கு வேண்டியவர். ஆமா, நம்பவே முடியல. ரொம்ப நல்லதா போச்சு. எப்படியாவது அவரை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி 2000-3000 முடிச்சிருங்க. நான் உங்களை தனியா கவனிக்கிறேன். அவர் அவ்வளவு சீப்பா தர மாட்டார். குறைஞ்சு 20,000 கேட்பாரு. இருங்க, எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க, முடிச்சிருக்கேன். சுகுமார், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த பாருங்க, 5000க்கு மேல நயா பைசா தராது. வேணும்னா பணம் எடுக்கிறதே நிறுத்திடுறேன். என்ன பண்ணி என்ன இப்படி திடீர்னு சொல்லிவிட்டா எப்படி? நீங்க ஒரு தயாரிப்பாளர் ஆகணுமா வேண்டாமா? ஆமா. நான் ஒரு டைரக்டர் ஆகணுமா வேண்டாமா? ஆமா. 100 நாள் படம் ஓகோடு ஓடி நாம 2 பேரும் மாலை போட்டுக்கணுமா வேண்டாமா? ஆமா. எங்களுக்கு தேவை தாயின் மனம் தான். அது நீங்க கேட்கிற படத்துக்கு வராது. அப்ப எவ்வளவுதான் கேட்கறீங்க? என்னங்க, ஒரு 5-6. சும்மா இருங்க. உங்க விஷயத்துக்கு 5-6 கொட்டிட்டு பண்ண அர்த்தம். அவரு பெரிய ரைட்டருங்க. சொன்னதுதான் ஒரு பேசோட குறைக்க மாட்டார். நீங்க எங்க கொடுக்க சம்பந்தம் இல்லாம. சரி, மேல வாங்க. அட சுகையில வாங்க. என்ன மட்டி, 5 லட்சம் ரூபாய் போட்டு பணம் எடுக்கிறீங்க, இதுல என்ன அல்பத்தனம்?
இன்னைக்கு பேனாவும் பேப்பரும் விக்கிற விலைக்கு துருவம் கதைக்கு கொஞ்சம் கூட போட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிடுங்கிறேன். அந்த தொழில இறங்கிருக்கேன். அப்புறம் முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரே செக்கா கொடுத்தா இருந்தா 15 ரூபாய். வெரி குட். செக்க சக்கன்னு வெட்டுங்க. இப்பவே வெட்டிடுறேன். ஆமா, துருவம் பேர்ல தானே? என் பேர்ல. இன்னும் தேதியை போடுங்க. என்ன பண்ணி பல பல பலன்னு சீக்கிரம் எழுதி கிழிச்சு கையில கொடுங்க. மனத்தை மாத்திக்க போறாரு. இந்த அப்பா நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நான் துருவனை கண்டு பேசி இந்த தொகைக்கு எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன். என்ன போற போது இந்த ஆளை மட்டும் கூட்டிட்டு போறீங்க. ஏதாவது ஏடாகுளமா பேசி காரியத்தை கெடுத்துருப்போம். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. எஸ் மிஸ்டர் டேனியல், அந்த இன்வாய்ஸ் சார் நீங்க புதுசா கான்ட்ராக்ட் கொடுத்த கம்பெனியில போய் பார்த்தோம். ஒண்ணு கூட ஒரிஜினல் கம்பெனியா தெரியல. எல்லாம் பினாமி கம்பெனி எல்லாம் இருக்கு. போர்டுகள் தான் தொங்குத தவிர உள்ள ஆட்களே கிடையாது சார். சார், நம்ம ரொட்டேஷன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி போச்சு. யாருக்குமே சரக்கு ஒழுங்கா போய் சேராதனால எல்லாரும் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாளைக்குள்ள கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் பைனான்சிங் மார்க்கெட்ல திருப்பி கொடுக்கணுமா? நம்ம கம்பெனியை பத்தி ஊர்ல பலவிதமா பேசிக்கிறதுனால எல்லாருமே சீரியஸா இருக்காங்க. எந்த நேரத்துல ஜப்தி வரும்னு சொல்ல முடியாது. திலக்கங்க, உண்மை சொல். நீ சொன்னபடி நான் கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்த அத்தனை கம்பெனியும் போலி கம்பெனி இப்பதான் எனக்கு தெரியும். உன் வார்த்தையை நம்பி லட்சம் 5 லட்சம் எல்லா கம்பெனிக்கு நான் பணத்தை கொடுத்திருக்கேன். அதெல்லாம் இன்னைக்குள்ள எனக்கு வந்து சேரணும். நான் என்னடா பண்ண முடியும்? எல்லாம் நல்ல கம்பெனி தான் ரெக்கமெண்ட் பண்ண. பணத்தை எடுத்து கொடுத்தது நீ தானே. பாவி, இப்பதான்டா உன் அயோக்கித்தனை எனக்கு புரியுது. அன்னைக்கே மேனேஜர் என்கிட்ட எவ்வளவோ சொன்னார். அவர் பேச்சை மீறி நீ சொன்னபடி செஞ்ச. என்ன இப்படி கவுத்துட்டியடா? இதோ பாரு, மரியாதையா இன்னைக்குள்ள எனக்கு பணம் வந்து சேரணும். இல்ல இப்பவே போலீஸ கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மூளை இல்லாம பேசாத. திலக், நான் என்ன உங்ககிட்ட கையெழுத்து போட்டா பணத்தை வாங்குறேன்? இல்ல உன் கம்பெனியில நான் மேனேஜரா, செக்ரட்டரியா, அக்கௌண்டண்டா? எந்த ஆதாரத்தை கொண்டு நீ போலீஸ்ல புகார் கொடுக்க? ஏதோ பாவம் ஃப்ரெண்டே கஷ்டப்படுறானே, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் வந்தேன். என்ன அடிச்சுட்டேன்ல, எக்கடாவது கெட்டுப்போ. ஐ டோன்ட் கேர். கோர்ட்ல பல பேர் நம்ம கோடவுன், கம்பெனி, கார், வீடு எல்லாத்துக்குமே அட்டாச்மெண்ட் வாங்கிட்டாங்க. இப்பதான் நியூஸ் கிடைச்சது. டாடி, என்ன மன்னிச்சிடுங்க டாடி.